மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். என்ன பதிவுனா, நம்ம ஏற்கனவே ஒரு சில பதிவுகள் போட்டிருந்தோம். நம்ம விவசாய நிலத்துக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ வந்து தொடர்ந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போடுற மாதிரி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் போட முடியல. இன்னைக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது நம்மளோட விவசாய நிலத்துக்கு சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வரும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் வீடியோவில் பார்த்துரும். ஊடால இந்த அமைப்பு அமைக்கிறப்போ ஒரு சில அணில்களால் நம்மளுக்கு தொந்தரவு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அணில்களால் நிறைய தொந்தரவு இருக்குது. இப்போ என்னோட விவசாய நிலத்துக்கு இதை போட்டதுக்கப்புறம் நிறைய அணில் தொந்தரவு இருக்குது. அது எதனால் அந்த அணில் தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஊடால சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். விவசாயம் பண்ணுறவங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். இது முதல்ல நம்ம வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு போட்டிருக்கோம். 30 சென்ட்டுக்கு வந்துட்டு என்ன ரீசனால் போட்டோம்னா, நம்மளோட நிலத்தில் நீர்ப்பாசனம் போதுமான அளவு இல்லை. அதிகமாக வந்து தரைவழி பாசனம் பண்ணோம்னா நம்ம குறைஞ்ச ஏரியா தான் நீர்வழி பாசனம் பண்ண முடியும். இன்னொன்று மிதிப்பாகல், நம்ம வந்து கொடி வகை காய்கறிகள் அதிகமாக போகிறோம் அப்படின்றப்போ தரைவழி பாசனம் பண்ணுறப்போ ரொம்ப டிலே ஆகும். கொடி பறந்துருக்கிறதுனால நீர் பயிருக்கு ரொம்ப டிலே ஆகும். இதுவே நம்ம இந்த தெளிப்பு நீர் பாசனம், அந்த ரெயின் ஹோஸ் இரிகேஷன் அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு மேலே கூடி தண்ணி விழுகிறப்போ நம்மளுக்கு குறைஞ்ச நேரத்தில் எல்லா இடமே தண்ணீர் பாஞ்சிரும். இன்னொன்று குறைவான நீர் இருந்தாலும் போதும், நம்மளுக்கு ப்ரெஷர் மட்டும் இருந்தால் போதும். சரி வாங்க நம்ம இந்த 30 சென்டில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைடில் அந்த வீடியோ வந்துட்டு தண்ணி தெளிக்கிறத எடுத்துருக்கேன். ஆனால் என்னோட மொபைல் அந்தளவுக்கு கிளியராக அது தெரிய மாட்டுது. ஆனால் நல்லா தான் எஃபெக்ட் இருக்குது. இதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதை கழட்டிடுறேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரு, அதுக்கப்புறம் இந்த 6mm ஹோஸ் ஒன்று, இந்த ஸ்டிக் ஒன்று. இதிலே இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம 16mm லேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நல்லி மாதிரி வந்துருக்கும். அது சைடில் வீடியோவில் வரும் பாருங்கள். அந்த நல்லி இந்த 4 ஐட்டம் தான் போதும். அதாவது 16mm லேட்டரல் வந்துட்டு நம்ம மெயின் லேட்டரல், அதில் வந்துட்டு சப்டிவிஷனாக வந்து எடுக்கிறதுக்கு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த 6mm நல்லி, அதில் வந்து அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணி கடைசி இதை வந்து மேலே மாட்டிடணும். மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ப்ரெஷர் நல்லா இருந்தால் ஒரு 5 அடி கவர் பண்ணுது. மொத்தம் 10 அடி கவர் பண்ணுது. இங்கிட்ட 5 அடி, இங்கிட்ட 5 அடி, 10 அடி கவர் பண்ணுது. நாம் முதல்ல இது வந்து எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம மெயின் லேட்டர்லேருந்து 8 அடிக்கு ஒரு லேட்டர் ஹோல்ஸ் பண்ணி நம்ம லென்த்துக்கு இழுத்துருக்கோம். இந்த லென்த்தில் பார்த்தோம்னா டோட்டல் வந்து 15 இடத்துல இந்த ஸ்டிக்கு ஊட்டியிருக்கோம். அதில் 15 வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். 15 வரைக்கும் நல்ல ப்ரெஷர் இருக்குது. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ப்ரெஷர் இருக்குது. 15 வந்து இந்த லேட்டரல் டு லேட்டரலும் 8 அடி, இந்த ஸ்டிக்கு டு ஸ்டிக்கும் 8 அடி, 8க்கு 8 அப்படி தான் போட்டிருக்கேன். நல்ல ப்ரெஷர் இருக்குது. நம்மளோட போர் பார்த்தோம்னா 600 அடி போர், 5 HP மோட்ரு. அந்த 600 அடி போர், 5 HP மோட்ரு 30 சென்ட் ஒரே நேரத்தில் பாயுது. நல்ல ப்ரெஷராக பாயுது. இதுதான் நீங்கள் அந்த ப்ரெஷரை கால்குலேட் பண்ணிக்கங்க எப்படின்னு சொல்லிட்டு. இது ஓரளவு நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. இதில் இன்னொன்று ப்ளஸ் வந்துட்டு பார்த்தோம்னா, குறைஞ்ச நேரம் ஆகுது. நம்மளுக்கு தண்ணி மட்டும் நல்லா சலம்ப விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த தண்ணி வந்துட்டு கொஞ்ச நேரத்திலே பாஞ்சிருது. இதில் உள்ள மைனஸையும் அடுத்து பார்த்துருவோம். இது வந்து இன்னொன்று ப்ளஸில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இதில் வேலை என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மெயின் லெட்டரில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறப்போ இந்த ஸ்டிக்கை சொருகிட்டு அந்த டியூப் வந்துட்டு அந்த மெயின் லெட்டரில் சொருகிறதா வேலை. ஒன்று சொருகிட்டோம்னா அப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அணில் வந்து இந்த டியூப் வந்து கட் பண்ணி போட்டுருது. நம்ம ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்கன்னா அணிலால் தொந்தரவு இருக்குன்னு சொல்லி டியூப் வந்துட்டு கட் பண்ணி போட்டுருது. அணிலும் கட் பண்ணுது, எலியும் கட் பண்ணுது நம்ம டேரெக்டாக பார்த்ததுல. அதனால் என்னென்னா, நம்ம அந்த 6mm லெட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டு கட் பண்ணதை எடுத்து போட்டுட்டு நம்ம மறுபடியும் புது 6mm லெட்டரில் போட்டு மேலே இதை பண்ணிட வேண்டியதான். இதில் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே ஒவ்வொரு தடவை நீர்ப்பாசனம் பண்ணுறப்பையும் லாஸ்ட்டில் எண்டு கேப்பில் ஒரு 5 நிமிஷம் தண்ணியை திறந்து விட்ருங்க. ஏன்னா செத்தையே ஏதோ வந்துச்சுன்னா அந்த கீழே 16mm லெட்டர் நல்லிலேருந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து அடைக்குது. அதனால் கடைசி ஒரு 5 நிமிஷம், அதாவது தண்ணீர் பாசனம் பண்ணுறப்போ ஒரு 5 நிமிஷம், தண்ணீர் பாய்ச்சி முடிச்சக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லேட்டரில் கடைசியாக திறந்து விட்டோம். எண்டு கேப் திறந்து விட்டோம்னா அந்த உள்ள கசடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. இதோட மைனஸ்னு பார்த்தோம்னா, அந்த அணில் கடிக்கிற தொந்தரவு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம அந்த சப்போஸ் ரெண்டு கேப்பை திறந்து விடாந்தோம்னா இதில் வந்து ஒரு சில நேரம் அடைக்குது. இதை கழட்டிட்டு நம்ம உள்ள ஒரு லாக் மாதிரி எடுத்து விட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். பெருசாக வந்துட்டு இதில் வேறு எந்த ஒரு மைனஸும் கிடையாது. நீர் நல்லா பாயுது. இது எந்தெந்த விவசாயிக்கு பயன்படும்னா, கீரை, இந்த மாதிரி கொடி வகை காய்கறி, இந்த மாதிரி காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு அடி 1.5 அடி உயரம் உள்ள காய்கறிகள் எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். கடலை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். எப்படின்னா, அந்த ஸ்டிக்கு ஊன்றது, புதுசாக நம்ம பண்ணுறப்போ ஸ்டிக்கு ஊன்றது, இந்த ஹோஸ் ரெடி பண்ணுறது, இந்த பட்டர்ஃப்ளை மாட்டுறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் மாட்டிட்டோம்னா அப்புறம் வேலை கிடையாது. நம்ம விவசாயம் முடிஞ்சக்கப்புறம் ஒன்று தனியாக அந்த மாதிரி கலட்டி கொண்டாந்து போட்டுட்டு ஹோஸை மடக்கி வச்சுட்டு உழுதுட்டு அடுத்த வெள்ளாமை போகிறதா போட்டுக்கலாம். இதுதான் இதில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸு. இதெல்லாம் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. காஸ்ட் வைஸும் நம்ம கம்மியாக இருக்குது. இன்லைன் லேட்டர் காட்டிலும் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது. அடப்பு எதுவும் கிடையாது. அடப்பு நீங்கள் வருதுன்னா நீங்கள் கடைசியாக அந்த ஒரு 5 நிமிஷம் எண்டு கேப்பை திறந்து விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சில நேரம் அடைக்குது. அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். இன்லைன் லெட்டர்லாம் அது அடைச்சிச்சுன்னா நம்ம மறுபடியும் அந்த ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணணும், வைக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஓஸ் டேமேஜ் ஆனாலும் ஓஸை மாற்றிக்கலாம். பெருசாக செலவு கிடையாது. ஸ்டிக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டிக்கில் இன்னொரு மைனஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம மாற்றோம். இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி வரல. ஒரு சில நேரம் இது வந்து இந்த மாதிரி தொவலாயிரு. இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சுன்னா நல்லது. இந்த ஸ்டிக்கில் நம்ம வேறு தேடிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக்கில் வேறு கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துல லாக் பண்ணிட்டோம்னா இது இப்படியே நிற்கிற மாதிரி, இது அங்கிட்டு போகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சில என்ன இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்கிடுது. வெயில் அதிகமாக அடிக்கிறப்போ கொஞ்சம் இது ரப்பர் தானே, கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி தொங்கிடுது. அந்த மாதிரி தொங்காமல் இந்த இடத்துல ஒரு லாக் சிஸ்டமாக இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும்.
மக்களே இந்த வீடியோ இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இது ஓரளவு நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு தண்ணி பாய்ச்சிருக்க போல இதை நம்ம போட்டு விட்டு போயிட்டோம்னா அது பாட்டு நீர் பாசனம் நல்லா இருக்குது. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். காசு எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று இது வந்துட்டு நம்ம மதுரையில் அண்ணன் அஜ்மல் அண்ணன்கிட்ட தான் வாங்குகிறோம். காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட விவசாய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கில் இந்த ஸ்டிக்கு இந்த மாதிரி ஓஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்பிளேல உள்ள ஒரு அண்ணனோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளை நல்லா தரமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.